watching Peppers Entertainment Television. சார், அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களை பற்றி என்ன சொல்றீங்கன்னா, அது ஹேபிட்லாம் கிடையாது பாண்டியராஜன். அது வந்து ஒரு வியாதி. அதாவது ஒவ்வொரு மனுஷனும் காலையில் எழுந்திரிக்கும் போது ஐயோ இனிமேல் குடிக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அதுக்கப்புறம் அவனை கொஞ்ச நேரம் 12 மணி 1 மணி ஆகிட்டு நைட்டு 9 மணி ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவனை விட அந்த தாகம் அதிகமாயிட்டு அது கேட்ச் பண்ணிடுது. அதனால வியாதி அது. அதுக்கு ட்ரீட் பண்ணாதான் நிச்சயமா கியூர் அடையும். இல்லைன்னா நிறைய பேர் பாருங்க, சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறேன், ஒரு 40 நாள் விரதம் பண்ணிட்டோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணி நினைப்பாங்க. ஆனா எப்படா 48 நாள் முடியும்னு நினைச்சு தண்ணி போடுறாங்க. வாணியம்பாடி டாக்டர் அக்பர் ப்ரொஃபசர் சார் இந்த குடிக்கு அடிமையாயிட்டு காலையிலே குடிச்சு குடிய வர முடியாதுங்க பாருங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. உடலை கெடுத்து விடும் அது, பின் உயிரை குடித்து விடும் அது. உடலை கெடுத்து விடும் அது, பின் உயிரை குடித்து விடும் அது. தொல்லைகள் தந்து விடும் அது, பெரும் துயரத்தில் ஆழ்த்தி விடும் அது. தொல்லைகள் தந்து விடும் அது, பெரும் துயரத்தில் ஆழ்த்தி விடும் அது. குடிக்காதீங்க நீங்க, குடிக்காதீங்க, குடிக்காதீங்க நீங்க, குடிக்காதீங்க. குடியை கெடுத்து விடும் மதுவை நீங்க குடிக்காதீங்க, நீங்க குடிக்காதீங்க, குடிக்காதீங்க, நீங்க குடிக்காதீங்க. வாணியம்பாடி குடிகாரர்களின் டாக்டர் அக்பர் கௌஸ் அவர்கள் மது அடிமை மீட்பு போர் நிகழ்ச்சியில் இன்று அவருடைய போர்வாளாக திகழ்கின்ற வாசகத்தை பார்ப்போம். இடி விழுந்த மரம் போல, இடி விழுந்த மரம் போல இல்லறத்தை மாற்றுகின்ற குடியெனும் அரக்கனை கொல்லுவோம். இல்லறத்தை மாற்றுகின்ற குடியெனும் அரக்கனை கொல்லுவோம். கல்கி என்பவரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கல்கி பத்திரிகையின் ஆசிரியர், பிரபல எழுத்தாளர். அவருக்கு ஒரு முறை உடல்நலம் சரியில்லை. அவரை
ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்று அவர் மனைவி கட்டாயப்படுத்தினார். அதற்காக ஆஸ்பத்திரிக்கு சென்றார். சென்று மருந்து மாத்திரைகளை வாங்கி வந்தார். வாங்கி வந்ததை தெருவிலே கொண்டு போய் மோரிலே கொட்டினார். அவருடைய மனைவி கேட்டார், அதற்கு ஏன் டாக்டரிடம் சென்றீர்கள் என்றார். அவர் சொன்னார், டாக்டர் பிழைக்க வேண்டுமே, அதற்காக போனேன் என்றார். சரி, அவர் எழுதி கொடுத்த மாத்திரை ஏன் வாங்கினீர்கள் என்றார். மெடிக்கல் ஷாப்காரன் பிழைக்கணுமே, அதுக்காக வாங்கினேன்னு சொன்னார். அதை ஏன் நீங்க இப்ப மோரியில கொட்டீங்கன்னார். நான் பிழைக்கணுமே, அதுக்காக கொட்டி விட்டேன் என்று சொன்னார். ஆகையினால ஒரு மருந்து மாத்திரைகளால கூட தன்னுடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்று கல்கியை போல நாமெல்லாம் உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும். வாணியம்பாடியில் மது அடிமைகள் மறுவாழ்வு மையத்தை தொடங்கி 35 ஆண்டு காலமாக தொடர்ந்து சேவையாற்றி வருகின்ற குடிகாரர்கள் டாக்டர் அக்பர் கௌசர் அவர்கள் நல்ல வாசகங்களை, நல்ல அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு வாசகத்தை இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இளைஞர்களை குறித்துக் கொள்ளுங்கள். இடி விழுந்த மரம் போல இல்லறத்தை மாற்றுகின்ற, இடி விழுந்த மரம் போல இல்லறத்தை மாற்றுகின்ற குடியெனும் அரக்கனை கொள்வோம், குடியெனும் அரக்கனை கொள்வோம். நீங்க திரும்பவே மாட்டீங்க. ஏன் இப்படி குடிச்சு கேட்டு போறீங்க? அட பாவி மகனே, என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டு? ஐயோ, நான் இதனை எப்படி நீங்க குடிப்பவரா, கஞ்சா அடிப்பவரா, பிரவுன் சுகர் சாப்பிடுபவரா, இல்லை போதைக்குதான் அடிமையானவரா? நீங்கள் அணுக வேண்டிய முகவரி டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, வேலூர் மாவட்டம் 635752. தொலைபேசி எண்கள் 04174235 335. மற்றொரு எண் 235390. செல் 09423447868. வாணியம்பாடி டாக்டர் அக்பர் கௌசர் அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, அவரை நேராகவும் நான் சந்திச்சிருக்கிறேன். குடிகாரங்களை திருத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மருத்துவத்தின் மூலமாக இந்த குடிகாரர்கள்லாம் திருந்தினாங்கன்னா நிச்சயமா உலகத்துக்கு மட்டும் இல்ல, அந்தந்த குடும்பங்களுக்கு பெரிய நன்மையே ஏற்படும். அதை டாக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மிக அற்புதமான ஒரு அருமையான உலகத்துக்கு தேவையான ஒரு மருத்துவரை சந்திச்ச ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. காந்திக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் சேவையை டாக்டர் கௌசர் செய்து கொண்டு வருகின்றார். அக்பர் கௌசரை போன்ற மாபெரும் சிற்பிகள், மாபெரும் சரித்திர புருஷர்கள், இவர்களை நம்முடைய வைத்தியத்துறை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவரை காந்திய மருத்துவர் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
பணமே பிரதானம் என்று நினைக்கக்கூடிய அளவில் மனிதர்கள் எந்த திசையில் சென்றாலும் எந்த காரியத்துக்கு சென்றாலும் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டாக மாறிவிட்டது. அப்படி இருக்கும் இந்த நிலையில், இந்த சூழ்நிலையில் டாக்டர் கௌசர் அவர்கள் எவ்வளவு வாலண்டரி பேசிஸில், எவ்வளவு நான் எக்ஸ்பென்சிவ் பேசிஸில், சேரிட்டபிள் பேசிஸில் அவர் செய்கிறார்கள். இந்த போதை மருந்துக்கு மருந்தை கண்டுபிடித்து குடியாரலை மீட்டுகின்ற ஒரு பணியை மேற்கொண்டிருக்கிற டாக்டர் அக்பர் கௌசர் மிக அழகாக இந்த பணியை இங்கே செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் அவரை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சார், நீங்க இப்ப இந்த வாணியம்பாடியில இருக்கிற டாக்டர் அக்பர் கௌசரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல, நிறைய போய் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், சந்திச்சேன். அடிக்ட்னு சொல்றோம், மது அடிமைகள் மறுவாழ்வு. மது அடிமைகள் அது ஒரு பெரிய இதுவா வச்சிருக்கிறார். மது அடிமைகளுடைய மறுவாழ்வு மையம்னா இன்னமும். ஆமா சார். அவங்ககிட்ட என்ன கூட்டிட்டு போனாரு. அங்க இருக்கிறவங்ககிட்ட நான் என்கொயரி பண்ணேன். இவர் எப்படி இருந்தாரு? அவங்க குடிச்சிட்டு பேசுவாரு, அடிப்பாரு. அவங்க அந்த ஒரு பேஷண்ட்டுடைய மதர் சொல்றாங்க என்கிட்ட, குடிச்சிட்டு அடிப்பாரு, கொள்ளுவாரு. புள்ள ஆனா உண்மையே பண்ண முடியாது. கடைசியில் இங்க கொண்டாந்து விட்டேன். எத்தனை நாள் ஆச்சுன்னாச்சு? நாங்க வந்து 4 நாள் ஆச்சு. நான் போனப்ப கேட்கறேன், 4 நாள் ஆச்சு. இப்ப எப்படி இருக்கிற? 4 நாளா குடிக்கலைங்க. எப்படி குடிக்காம? அந்த அவர்கிட்ட கேட்டேன், ஏன் குடிக்கிறேன்? என்னால குடிக்காம இருக்க முடியல. அந்த காலையில் எந்திரிச்சா குடிக்கணும்னு ஒரு இது வரும், குடிச்சிருக்கேன். அதான் அடிக்ட், அடிமையாயிருக்கும், அடிமையாயிரும். திரும்ப 4 நாளா எப்படி குடிக்காம இருங்கன்னு கேட்டேன். தெரியல. அப்ப இந்த 4 நாள் ஒரு நாள் குடிக்காம உயிர் வாழ முடிஞ்சிருக்குது. கரெக்டா? ஏன் இதை வந்து லைஃப் லாங் பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கலாம் சார். உங்களை நான் டாக்டரா பார்க்க ஒரு மனுஷனா பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். கண் கூட பார்த்தேன்னு சொல்றீங்க? ஆமா. ஏழைகளுக்கு அவர் செய்யறத நான் கூட சொன்னேன், நீங்க நல்ல விஷயம் பண்றீங்க சார், இதை வந்து பணக்காரங்கிட்ட அதிகமா வாங்குங்கன்னு சொன்னேன். உண்மை அழித்து விடும், உன் உள்ளத்தை கெடுத்து விடும். உண்மை அழித்து விடும், உன் உள்ளத்தை கெடுத்து விடும். ஆண்மை குறைத்து அக மகிழ்வை ஒழித்து உன் அழகை கெடுத்து விடும். உன் அழகை கெடுத்து விடும். ஆண்மை குறைத்து அக மகிழ்வை ஒழித்து உன் அழகை கெடுத்து விடும். உன் அழகை கெடுத்து விடும். குடியை கெடுத்து விடும் மதுவை நீங்க குடிக்காதீங்க. நீங்க குடிக்காதீங்க, குடிக்காதீங்க, நீங்க குடிக்காதீங்க. அப்பாப்பா குடுக்கற? ஏன் குடுக்கற? அப்பாப்பா குடுக்கற? ஏன் குடுக்கற? நம்பிக்கை. இது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்திருக்கும் ஒரு பெரிய வார்த்தை நம்பிக்கை. மனைவி கணவன் மீது வைத்திருக்கின்ற பெரிய வார்த்தை நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை உயிரை குடிக்கும் உயிர் நண்பர்களால் சில சமயம் நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், தெய்வீகம் என அனைத்து பொருட்களும் அனைத்தும் இருந்த அந்த மனிதன் இந்த உயிரை குடிக்கும் உயிர் நண்பர்களால் மாறிவிடுகின்றான். நண்பனுக்காக ஒரு மது கிண்ணத்தை தொடுகின்றான். அன்று முதல் மது குடிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்கின்றான். கஞ்சா அடிப்பது எப்படி என்று சொல்லி நண்பர்கிட்ட தான் கத்துக்கிறான். போதை ஊசி குத்திக்கிறது எப்படி நண்பர்கிட்ட தான் கத்துக்கிறான். பான் மசாலா அது எப்படி போடுறது நண்பர்கிட்ட தான் கத்துக்கிறான். அதை விட
எய்ட்ஸ் எப்படி வாங்கிறது அதுவும் நண்பர்கிட்ட கத்துக்கிறான். ஆக இவர்தான் உங்களுடைய உண்மையான விரோதி. எந்த ஒரு நண்பர் உங்களை தீய செயல்களுக்காக அழைக்கின்றாரோ அவர் நண்பர் அல்ல, உங்கள் உயிரை குடிக்கும் உயிர் நண்பன் என்றுதான் நீங்கள் நினைக்க வேண்டும். ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ குடி, கஞ்சா, பிரவுன் சுகர், போதை ஊசி, இப்படி ஏகப்பட்ட போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். அவர்கள் அடிக்கடி வைத்திருக்கின்ற ஒரு வார்த்தை நம்பிக்கை. நான் அவ்வளவு மோசமான குடிகாரம் இல்லைங்க, நான் நினைச்சா விட்டுருவேன், எனக்கு எந்த வைத்தியமே வேண்டாம் என்று அடாவடி செய்வார்கள். ஆனால் மனைவி என்ன சொல்லுவா, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் திருந்துவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையே இல்லை சார்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இந்த மது அடிமையை, இந்த போதை அடிமையை எப்படி மீட்பது என்று விசாரிக்கும் போது ஒரு மூட நம்பிக்கை வரும். என்னன்னா, தண்ணி அடிக்கிறது விட்டாக்கா மென்டல் ஆயிடுறான், கஞ்சா அடிக்கிறது விட்டா பைத்தியம் ஆயிடுறான், போதை ஊசி அவன் குத்திக்கிறது விட்டுட்டாக்கா அவன் இறந்து போயிடுவான். இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை நம்முடைய மக்கள் மீது, மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கின்றது. அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும், நிச்சயமாக குடியை விட்டால் நீங்கள் மென்டல் ஆக மாட்டீங்க, கஞ்சா விட்டா மென்டல் ஆக மாட்டீங்க, போதை ஊசி விட்டா மென்டல் ஆக மாட்டீங்க, கெட்ட பழக்கத்தை விட்டா நல்லவனா தானே சார் நீங்க எல்லாம் ஆவீங்க, கெட்டது விட்டா கெட்டு போடுவீங்கன்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை ஆங்காங்கே இருக்கிறது. அதனால நீங்க மருத்துவர்கிட்ட போய், ஐயா இப்படி எல்லாம் சொல்றாங்க, அது என்ன பண்ணலான்னா அவங்க உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. அந்த குடியை விட்டால் 3 நாட்கள் கை கால் உதறும், தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவு வரும், யாரோ ஒரு கூப்பிட்ட மாதிரி இருக்கும், பேசின மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஹாலுசினேஷன்ஸ் வித் ட்ரால் சிம்டம்ஸ், முன் விளைவுகள். இது வைத்தியம் மூலம் ஸ்டாப் பண்ணிடலாம், அதுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானம் பண்ணும். குடிப்பது பழக்கம் இல்லை, இது ஒரு வியாதி. இந்த வியாதிக்கு முறையான வைத்தியம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணும். பல குடிகாரர்களால் தன்னுடைய குடும்பம் சீரழிஞ்ச உடனே அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது யார் இருக்கா? உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இந்த மது என்ற அரக்கனை வெட்டி வீழ்த்துவதற்காக தன்னால் ஒரு கோடாரியை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மது அரக்கனை வெட்டி வீழ்த்த புறப்பட்ட ஒரு வீரனை போல டாக்டர் அக்பர் கௌஸ் அவர்கள் இந்த யுனானி அக்குபஞ்சர் முறையை கொண்டு இன்றைக்கு போதை ஒழிப்பு மையங்களை ஏற்படுத்தி பல போதையிலே அடிமையானவர்களை திரித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது டாக்டர் அக்பர் கௌஸை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமா? சில மனிதர்கள் தேவைக்காக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் சேவைக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் டாக்டர் அக்பர் கௌஸ் அவர்கள் டாக்டர் அக்பர் கௌஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்களேன். மது போதைங்கிறது ஒரு அடிமையாக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதுல அடிமையாக்க இருக்கக்கூடியவர்களை அவர் சரி பண்ணியிருக்கிற விதத்தை கேள்விப்பட்டு ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைந்து
ஏன்னா சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட தன்னுடைய வாழ்க்கை இழந்த குடியை கெடுக்குங்கிற மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் கெட்டு போயிருக்கு. அதை இவங்க தன்னுடைய வைத்தியத்தினால் சரிப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில அவருக்கு எப்படி நான் சமூகமே தேங்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அண்ணன் சொன்ன வார்த்தை என்னன்னா, உண்மையிலேயே டாக்டர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கடவுளுடைய பிளெஸிங்ஸ் அவருக்கு நிறைய இருக்கு. அந்த பிளெஸிங்கே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அவருக்கு இவ்வளவு தூரம் சேவை செய்யறவங்களுக்கு நாங்க இளையராஜா, கங்கை அமரனா இருக்கக்கூடிய நாங்க அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட எத்தனையோ திரைப்பட ஆட்கள் எல்லாமே எப்படி தன்னுடைய நன்றியை செலுத்த போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க திருந்தவே மாட்டீங்க. ஏன் இப்படி குடிச்சு கேட்டு போறீங்க? அட பாவி மகனே, என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி போதை பொருளுக்கு அடிமையாயிட்டு? ஐயோ, நான் இதனை எப்படி நீங்க குடிப்பவரா, கஞ்சா அடிப்பவரா, பிரவுன் சுகர் சாப்பிடுபவரா, இல்லை போதைக்குதான் அடிமையானவரா? நீங்கள் அணுக வேண்டிய முகவரி டாக்டர் அக்பர் கௌசரின் தெய்வீக மருத்துவம், காசினி ஹாஸ்பிட்டல், நியூ டவுன், வாணியம்பாடி, வேலூர் மாவட்டம் 635752. தொலைபேசி எண்கள் 04174235 395 மற்றொரு எண் 235390. செல் 09842347868. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு கவிஞன் ஒருத்தன் பாடினா இல்லையா? கத்தியின்றி ரத்தமின்றி நிஜமாவே இங்க ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்குன்னா அது டாக்டர் அக்பர் கௌசரோட வாணியம்பாடி ஆசிரமத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கும் போதை பழக்கம் உள்ளவர்களுக்கும் அது கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இவர் பண்ணிட்டு இருக்கிற அரிய பணி அப்படிங்கிறது அத வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்றது ரொம்ப கஷ்டம். சினிமா உலகத்துல ரொம்ப பிரபலமான ஒரு இந்திய மருத்துவர் அப்படின்னா இவர்தான் சொல்லணும். சினிமா உலகம் சார்பில் மறுவாழ்வு திலகம் அப்படிங்கிற பட்டமும் மருத்துவ திலகம்ங்கிற பட்டமும் வாங்கியிருக்கிறவர். நிறைய பேருக்கு பரிச்சயமானவர். இங்க இருக்கிறதுல பெரும்பான்மையானவர் அவர்கிட்ட சிகிச்சை பெற்றவர்கள். இந்த அளவுக்கு ஒரு அபிமானத்தை ஒரு இண்டிஜினஸ் முறைகளை கையாண்டு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு டாக்டர் பெற்றிருக்காருன்னா அது definitely it's a very remarkable thing. டிஃபன் சாப்பிட்டு நேரா ஷூட்டிங் போறாங்க. அங்க போனா ஷூட்டிங்லயே அக்பர் கோசர்ன்றாங்க. எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், சரித்திரம் திரும்புது அக்பர் கோசர் மூலமா. இவர் சாதாரண அக்பர் இல்ல, இறைவனா பார்த்து இவர் ஒருவருக்கு தான் தெய்வீக மருத்துவர்ன்ற ஒரு பட்டத்தை அங்கீகாரமா கொடுத்திருக்காரு. அதை வழங்கியவர் அமைச்சர் திரு மகாதேவப்பா, அவருக்கு என்னுடைய நன்றி. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற டாக்டர்லாம் இருக்காங்க. ஆனா இந்த குடியை நிறுத்துறதுக்கு டாக்டருங்க இல்லையான்னு சொல்லி லேடிஸ் புலம்புவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஐயோ குடியாரன் காலையில ஒழுங்கா பேசுறான், ராத்திரினா தண்ணியை போட்டு ஒரே உதைக்கிறான், எப்ப திருந்துவானோ என்ன ஒன்னும் புரியலனா அதுக்கு டாக்டர் அக்பர் கோஸ் கிட்ட போயிடுங்க. 2 நாள் ட்ரீட்மெண்ட், சாப்பாடு போட்டு தண்ணி மட்டும் கட் பண்ணிடுவார். அதனால நாங்க என்ன பண்ற, திரையுலகத்துல இருந்து மக்கள் திலகம், நடிகர் திலகம், இவர் மருத்துவ திலகம். வந்தவரையா
வாங்கையா வைத்தியரையா வைத்தியரையா. வாணியம்பாடி டாக்டர் அக்பர் கௌசரின் காசினி கேப்சூல், காசினி பவுடர் தீராத மூட்டு வலியை தீர்க்கும், சிறுநீரக கோளாறுகளுக்கு மிகவும் ஏற்றது, சர்க்கரை நோயாளிகளுக்கு சாலச் சிறந்தது, பக்க விளைவுகளும் பத்தியமும் இல்லாத டாக்டர் அக்பர் கௌசரின் காசினி கேப்சூல், காசினி பவுடர் தமிழகமெங்கும் மருந்து கடைகளிலும் ஜெனரல் ஸ்டோர்களிலும் கிடைக்கும். அரேபியாவின் பொக்கிஷம் இந்த அரேபியன் எண்ணெய். அந்த அரேபியன் எண்ணெய் இப்போ அரேபியன் ஆயில். வைத்தியரே, இங்கு வலி, இங்கு வலி, இங்கு வலி, முதுகு வலி, சுப்பு வலி, மூட்டு வலி. அரேபியன் ஆயில் வீட்டு வைத்தியராச்சே. அரேபியன் ஆயில் பூசுங்க பூசுங்க, அத்தனை வலியும் மொத்தமா போயிடும். அங்க இங்க வலி எல்லாம் ஓடி போச்சு. மூலிகை மாமருந்து அரேபியன் ஆயில். இன்பமாய் இணைய காசினி ஹீரோ ஹெர்பல் மாத்திரைகள். ஆண்மைக்கு வலிமை காசினி ஹீரோ ஹெர்பல் மாத்திரைகள். ஒவ்வொரு இரவும் இன்பமான இரவுதான். எத்தனை ஹீரோ வந்தாலும் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹீரோ. மன்மத லீலையை வென்றாலுண்டோ. ஆபீஸுக்கு தான், ஆசைக்கு இல்ல. அம்மாவா காசினி ஹீரோ சாப்பிடுறீங்களே, காசினி ஹீரோ சாப்பிட்டா 60 ஆசை வரும். ஆசையை என்றும் அனுபவியுங்கள் காசினி ஹீரோ ஹெர்பல் மாத்திரைகள். எப்பவும் போல சந்தோஷம்தான். தலைவலி, உடல் வலி, ஜலதோஷம், பாதவெடிப்பு, தும்மல், வலிகளை வலிமையோடு விரட்டும் காசினி பெயின் பாம். வலி துளி கூட இல்ல. வலியில்லாதவருக்கு காசினி பெயின் பாம். மன்மத லீலையை வென்றாலுண்டோ. ஆபீஸுக்கு தான், ஆசைக்கு இல்ல. அம்மாவா காசினி ஹீரோ சாப்பிடுறீங்களே, காசினி ஹீரோ சாப்பிட்டா 60 ஆசை வரும். ஆசையை என்றும் அனுபவியுங்கள் காசினி ஹீரோ ஹெர்பல் மாத்திரைகள். எப்பவும் போல சந்தோஷம்தான். தலைவலி, உடல் வலி, ஜலதோஷம், பாதவெடிப்பு, தும்மல், வலிகளை வலிமையோடு விரட்டும் காசினி பெயின் பாம். வலி துளி கூட இல்ல. வலியில்லாதவருக்கு காசினி பெயின் பாம். வாங்கையா வைத்தியரையா, பாட்டுக்களை தந்தோமையா, பாட்டிடும் நோய்களை விரட்ட வரம் வாங்கி வந்தவரையா. வாங்கையா வைத்தியரையா, பாட்டுக்களை தந்தோமையா, பாட்டிடும் நோய்களை விரட்ட வரம் வாங்கி வந்தவரையா. வாங்கையா வைத்தியரையா, வைத்தியரையா. வைத்தியரையா, பாட்டுக்களை தந்தோமையா, பாட்டிடும் நோய்களை விரட்ட வரம் வாங்கி வந்தவரையா. வாங்கையா வைத்தியரையா, வைத்தியரையா. தெய்வத்தின் அன்பு கருணையினாலே திறந்திடும் உங்கள் அறிவாலே, பொய்கள் இல்லாத மூலிகை அறிந்தே பொல்லாத நோய்களை தீர்த்தாயே. தெய்வத்தின் அன்பு கருணையினாலே திறந்திடும் உங்கள் அறிவாலே,
பொய்களில்லா